ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சொத்து வாங்குறோம்னா ஆத்தர் இந்த சொத்தை வந்து ரெண்டாக பிரிக்கிறார். ஒன்று வந்து அசட், இன்னொன்று வந்து லயபிலிட்டி. இந்த அசட்டுங்கிற வேர்டு வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவோம், அதனால் கேர்ஃபுல்லாக கேட்டுவோம். ஆத்தர் அசட் அப்படிங்கிறது என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு வீடு ஒன்று வாங்குறோம்னா லயபிலிட்டி அப்படின்னா என்னென்னா, அந்த வீடு கட்டுறதுக்கு நாம் பணம் போடுவோம். அந்த வீடு கரண்ட் பில்லு எல்லாமே அங்கே நாம் குடியிருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான கரண்ட் பில்லு, அதுக்கான மெயின்டெனன்ஸ் செலவு எல்லாமே நம்ம பாக்கெட்லேருந்து போயிட்டுருக்கும். பட் இதுவே அசட் அப்படின்னு ஆத்தர் என்ன மீன் பண்ணுறாருன்னா, அந்த வீட்டிலேருந்து நம்ம பாக்கெட்டுக்கு வருமானம் வரும். எக்ஸாம்பிள், அதே ஒரு ரெண்ட்டுக்கு விட்டோம் அப்படின்னா, ஒரு 50 லட்ச ரூபா போட்டு வீடு கட்டி ஒரு 15 லட்ச ரூபா 15,000 to 20,000 ரூபாய்க்கு வாடகைக்கு விட்டோம்னா அந்த பணம் நம்ம பாக்கெட்டுக்கு வரும். இதுதான் உண்மையான அசட் அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்கிறார். அப்போ வீடுங்கிறது ஒரு சொத்து தான், ஆனால் அந்த சொத்து உண்மையான அசட்டா இல்லை லயபிலிட்டியா அப்படிங்கிறது அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பொறுத்து இருக்குது. அப்போது நம்ம வேலை செஞ்சாலும் சரினாலும் அந்த சொத்து மதிப்பு பெருகிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அதன் மூலயமா இன்கம் நம்ம பாக்கிக்கிட்டு வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அசட். உண்மையான அசட்டுங்கிறது சொத்துங்கிறது